அதான் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொஷின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதில் முதல் கேள்வி வந்து என்னன்னா, இல்லை அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தால் ஒரு சம்பளம், அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போறீங்க? அங்கே நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்கள் வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்லை நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு. சார் பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குடுறா மச்சியா ஒன்று குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல விடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சிகள் வச்சாரு? இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனாவே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பாக்குற, பிச்சு போடுவேன்.